சி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா நீ வாங்கிப்பியா? மனசார வந்து நின்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு இதெல்லாம் எப்பப்போ வந்து கொடுத்துருக்கணும் தெரியுமா? நீ போய் கேட்டதுனால உங்கள் அப்பா கொண்டு வந்து தராரு. உங்கள் அப்பா பற்றி நான் எந்த குறையுமே சொல்லலை கௌசி. பாவம் அவர். அவர் என்ன பண்ணுவார் சொல்லு? அவரை பற்றி நான் எந்த குறையுமே நான் சொல்ல கிடையாது. உங்கள் அம்மாவை தான் சொல்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா அம்மான்னு எப்போ பார்த்தாலும் அம்மா பாட்டே பாடிட்டு இருப்ப. அம்மா மேலே அப்படி பாசம், என் மேலே அப்படி பாசம், இப்படி இப்படிம்பா. பாத்தியா உங்கள் அம்மா எப்படின்னு? ஆனால் எப்படி இப்படிம்பா? ஏன் கௌசி உங்கள் அம்மா மேலே பாசமாக இருக்கும், நானே பார்த்துருக்கேன். என்னன்னே தெரியல, பணங்கிறப்போ இப்படி பாரேன். சரி விடு, ஒரு வார்த்தை சொன்னிச்சு பார்த்தியா? அவன் வேணும்னு போனில்ல, வாடி வந்துடுறி விட்டுட்டுன்னு சொன்னேன்ல, பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல, பின்ன நீ எதுக்குடி போனா நீங்களே பார்த்துக்குவோம், புருஷனை பார்த்துக்க சொல்லு அப்படின்னு உங்கள் அம்மா சொன்னிச்சு பார்த்தியா? அப்போ தான் நினச்சேன், ஐயோ இது எதுக்கு கேட்டா அப்படின்னு. எனக்கு ஓ மேல தாண்டி கோவம், தெரியுமா? புரியுது, எனக்கு புரியாம இல்ல அரவிந்த். இதுக்கும் காரணம் யாரு? நீ தானே என்னை ஏமாத்திட்ட. ஏன் கௌசி ஏமாத்திட்டேன்னு எப்போ பார்த்தாலும் என் மேலே கோவப்படுறியே? உனக்கு பிடிச்சதுனால தானடி நான் உன்னை ஏமாத்தினேன். அப்போ நீ என்கிட்ட என் காரு இருந்துச்சு, அது இது, நான் கொஞ்சம் பணக்கார பையன் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து தான் நீ லவ் பண்ணியா? என் மனசை பார்த்து என்ன பிடிக்கலையா சொல்லு? நான் கொஞ்சம் வசதியாக இருக்க மாதிரி இருந்ததுனால தான் நீ என்னை பார்த்து லவ் பண்ணியா? இவ்வளோ பேசுறல்ல அரவிந்த், நீ ஏன் அப்படி இருக்கணும்? நீ வசதியே இல்லாத மாதிரியே இருந்திருக்கலாம்ல. நான் உன் மனசை பார்த்து ஐயோ இப்படி இருக்கான் பையன் அப்படின்னு நான் லவ் பண்ணியிருப்பேன்ல. நீ வசதியாக இருந்த மாதிரி காமிச்ச, என்னை அப்படியும் நம்பவும் வச்சுட்ட. சரி ஓகே, இந்த பையன் கொஞ்சம் இதாகவும் இருக்கான், நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தான் நான் ஒரு பக்கம் யோசித்தேன். எல்லாமே ஓகேவா இருக்குன்னு. இது நீ ரொம்ப ஏழையாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க, நான் ஒதுங்கி போயிருப்பேன் அரவிந்த். உன் மனசை கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன். இல்லை, நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். அது எப்படி நீ ஏன் ஒதுங்கி போவ சொல்லு? நீ ஏன் எப்படி ஒதுங்கி போவ? என் மனசு பிடிச்சிருச்சு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, பின்ன எப்படி கௌசி நீ ஏன் ஒதுங்கி போவ எப்படி எந்த பொண்ணால முடியும்? ஒரு பையனை பிடிச்சிருக்கும் போது அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் பணக்காரனா ஏழையா இதை பார்த்து தான் பண்ணுவியா? அவனை பிடிச்சிருக்கும் போது அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு லவ்ன்ற போது எதுவுமே கண்ணுக்கு தெரியாதுல்ல, அந்த பையனோட மனசு தானே தெரியும். சொல்லு. இப்போ என்ன சொல்ல வர அரவிந்த்? எல்லாம் தப்பு தான், எல்லாம் என் மேலே தான் தப்பு. ஓகேவா? என் மேலே தான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். எல்லாம் நான் தான் காரணம், எல்லாம் என் மேலே தான் தப்பு. நான் தான் எல்லாத்துக்கும் காரணமே முதல்ல. புரியுது, விடு சரியா? இப்போ என்ன பண்ணணுன்ற விடு, எல்லாம் முடிஞ்சு. நீ என்னை ஏமாத்தின, நான் ஏமாந்தேன், உடனே நீ என் மனசை பார்க்கலையாங்கிற, அப்படி இப்படிங்கிற. திரும்பவும் புரிஞ்சுட்டேன் தானே அரவிந்த்? கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் தானே நம்ம லைஃப் இப்படி தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி வாழ தானே செய்கிறேன், சொல்லு? அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி நான் வாழ தானே செய்கிறேன். வாழாமல் அப்படியே நான் போயிட்டேன்னா என்ன? இல்லை தானே பேசுகிற? நான் பாட்டுக்கு தானே செவனேன்னு எப்படிப்பட்ட லைஃபாக இருந்தாலும் இதை ஓட்டணும், வாழ்க்கையை ஓட்டலான்னு சொல்லி தானே நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் திரும்பியும் திட்டினா என்ன அரவிந்த் இதெல்லாம்? சொல்லு. ஏய், உன்னை திட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா? நீ சொல்ல வர்றதுக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ 10 ரூபா பணம் கொடுத்துருக்காரா? நாளைக்கு போகலாமா ஹாஸ்பிட்டலு? ஆனால் ஒன்று, பணம் விஷயத்துலையும் கடவுள் கஷ்டப்படுத்துது. சரி இவங்கள்ட்ட பணம் தானே இல்லை, ஏன் குழந்தை விஷயத்தில் கஷ்டப்படுத்தி இவங்களை கடனை உடனே வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்க வைக்கணும்? வேண்டாமே அப்படின்னு இந்த கடவுள் நினைக்கலையே அரவிந்த். அந்த விஷயத்துலேயும் காசு இல்லைன்னு சொல்லி புலம்ப வைக்கிது. எதுக்கு தான் இப்படி கஷ்டப்படுத்துதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்ம நேரம் நம்ம இப்படி தான் கஷ்டப்படணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு. யாரால் மாற்ற முடியும் சொல்லு? யாரால் மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம நேரம் நம்ம காலம் இப்படி தான் கஷ்டப்படணும்னு இருக்கும்போது யாராலையும் மாற்ற முடியாது. அதை வேணா சொல்லு. பெத்த அம்மாவே பணம் தர முடியாதுடின்றுச்சு.
நான் ஒன்று சொல்லவா? இனிமேல் இந்த குழந்தை விஷயத்தை பற்றி நம்ம கண்டுக்க வேணாம் அரவிந்த். கடவுள் எப்போ நமக்கு கொடுக்குதோ அப்போ ஏற்றுக்கிடலாம். திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன சொல்கிறது? நான் சொல்கிறது சரிதானே? எதுக்கு அதை பற்றி யோசிக்கணும்? அப்படியே விட்டுடலாமே. செலவு பண்ணி செலவு பண்ணி கடன் வாங்கி கடன் வாங்கி நம்ம இந்த கடன் வாங்கி பண்ணுறதுனால அந்த கடனுக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, குழந்தை இல்லைன்றதுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ரொம்ப மனசளவில் ரொம்ப நொந்து போயிட்டோம். புரியுதா உனக்கு? நானே சொல்கிறேன் ட்ரீட்மெண்ட் வேணாம். இந்த 10 ரூபாயை வச்சு எங்கேயோ கடன் கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே வாங்கினது அதை அடைச்சிறேன். பேசாமல் போயிரு, நான் கடுப்பாயிருவேன் பார்த்துக்க. சும்மா லாஸ்ட்டு சரியா? இதுதான் ஃபைனல். டாக்டர் மீட் பண்ணுவோம், அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் வேணாம், ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு எந்த இதுவும் பண்ண வேணாம். ஃபைனல் ஒன், இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம போயிட்டு வந்துடுவோம். வேறு எங்கேயும் போக வேணாம், ஓகே? என்ன கௌசி, சரி. திரும்பவும் ஏதோ யோசனை பண்ணுற? இல்லை, அதெல்லாம் இல்லை. எங்கள் அம்மாவை திங்க் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிடுச்சேன்னு கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி நீ ஒரே பண்ணிக்காத, தெரிஞ்ச விஷயம் தானே. வீடு, நான் இருக்கேன் உனக்கு, ஓகே? ம், சரி. மல்லிகா, எங்கடி போயிட்டு வர? சும்மா தான் நம்ம இடத்து பக்கம் போயிட்டு வந்தேன்க்கா. நீங்கள் இங்கே கடை பக்கம் போயிட்டு வந்தேன். என்னமோ போல இருந்துச்சு. ஒரு 7up வாங்கி அங்கே குளு குளுன்னு குடிச்சிட்டு அப்படியே வாரேன். ஆமாம், அன்னைக்கு நீ வந்து கேட்ட மாம்பட்டி, அதான் நான் இல்லடின்னு சொல்லி அமுச்சு விட்டேன்ல. இன்னைக்கு என்ன, நான் அங்கிட்டு போன நேரமாக பார்த்து என் வீட்டுக்காரி இருக்காளே அம்மணி, அந்த அம்மணிக்கிட்ட வாங்கி வெட்டினியாம்ல. அதுவும் நான் போனதை பார்த்து அம்புட்டு பயமா எனக்கு? அதுவும் நீ கூட அம்புட்டு பயமா எனக்கு பயப்படுற? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏன்டி சொல்லுடி, கேட்குறேன்ல. அம்புட்டு பயமா எனக்கு? ஏக்கா, நீங்கள் என்ன பூச்சாண்டியா இல்லை யாரு உங்களுக்கு நான் பயப்படுறதுக்கு? வீட்டுக்கு வந்தேன், அன்பு இருந்தால் அவள்கிட்ட கேட்டு எடுத்து அங்கே செதுக்கிட்டு வந்தேன். குழந்தைன்ட்ட சொல்லி சொல்லி விட்றேன், வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு. நானும் என்னதான் செய்கிறது? சரி, இதை பற்ற வச்சு விட்டா உங்ககிட்ட? பற்ற வைக்கிறா வைக்கல அது தேவையில்லை உனக்கு தெரியும். பற்ற வச்சு விட்டான்னு கிப்பி மண்டை தானே. கிப்பி முடிக்கி வேற பொழப்பே கிடையாதா? ஏக்கா, எப்போ பாரு காதை உன் வீட்டு பக்கம்தான் திருப்பி வச்சுக்கிறா, கண்ணு உன் வீட்டு பக்கம்தான் இருக்கு. உன் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது, யார் வாரா யார் போகிறா எல்லாம் அவ தான். ஏய், தேவையில்லாமல் அவளை பேச. அவளை பேசுனா உனக்கு ஏன்க்கா கோவம் சொல்லுன்னு வருது? நீ என்னத்துக்கு அவளை பேசுற? அவ சொன்னான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு அங்கே சும்மா கிடக்கிற ஒரு களக்கொட்டை கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அப்படிதானே? அதுவும் துரு பிடிச்சி கிரு பிடிச்சி அந்த கட்டையெல்லாம் உடஞ்சி போய் சும்மா ஒரு ஓரமாக கிடக்குது. அதை நான் தான் சரி பண்ணி நல்லா வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ கூட. அதை உனக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லைக்கா? உனக்கு எப்படி மனசு வரும்? பெத்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்க்குறதுக்கே உனக்கு காசு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, எனக்கு இதை கொடுக்கவா மனசு வரும் சொல்லு? ஏய் மல்லிகா, தேவையில்லாமல் பேசாத. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த அம்புகாரி சொன்னாளா? அவ தான் சொல்லியிருப்பா, எனக்கு தெரியும். அவளுக்கு என்ன உன்கிட்ட போட்டு விடுறதான வேலை, அவ தான் சொல்லியிருப்பாடி. அவளுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காது, திமிரு பிடிச்சவ. இதெல்லாம் நீ பேசாத, உனக்கு தேவையே கிடையாது சொல்லிட்டேன். எதுக்கு பேசக்கூடாது? இம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இம்மா வாமா, பேசாம இருறி. ஓவரா பேசுதுடி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன காயில என்னன்னு கேட்டேன். நானும் சரிதான்னு பார்த்தேன். ஏய், உன்னை களக்கொட்டு மண்வெடி எடுக்கக்கூடாதுன்னா நீ எடுக்காம இருக்கணும். எதுக்கடி தேவையில்லாம கௌசியை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கௌசியை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா என் கொழுந்தனார் மக, எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்க தான் செய்யுது. ஏன் கொடுக்கலான்னு கேட்க தான் செய்வேன். பணம் இருந்தா நீ கொடு. அப்ப என்கிட்ட கேட்கலையே. சித்தி எனக்கு 1000 கொடுங்க 2000 கொடுங்கன்னு வந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுப்பேன் தான் அவளுக்கு. அவளுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறேன்? அவ என்கிட்ட கேட்கலையே. பெத்த தாயி சரியான பிசாசா இருப்ப போல. உன்கிட்ட அவ வந்து கேட்டிருக்கா பாரு, அவளை சொல்ல. ஏய் வாய முறி, அவளுக்கு நான் எல்லாம் செய்யலையா?
எதுவுமே செய்யாத மாதிரி பேசுற. அவளுக்கு தானே நான் எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று பண்ணுவேன். ஏமோ பண்ணாத மாதிரி பேசுற. அவ பேசுறான்ட்டு நீ எவ்வளவு பண்ணாலும் என்னது செஞ்சாலும் அதெல்லாம் பெருசா தெரியாது. அவ ஒரு கஷ்டத்துல, அதுவும் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கா. உனக்கெல்லாம் அந்த கஷ்டம் தெரியுதா? எவ எப்பயே ஏக்கேடு கட்டு பண்ண தான் பிள்ளையே ஏக்கேடு கட்டு போனா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கவ நீ. நம்மளெல்லாம் நீ என்னென்ன நினைப்ப சொல்லு. ஆனா அந்த கவலையே இல்லைல்ல உனக்கு. ஒரு நாளாவது அதை பத்தி யாருக்கிட்டே புலம்பி இருக்கிறியா சொல்லு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி? 2 மாசம் 3 மாசம் ஆனா கூட பதறி போகுது இந்த உலகம் இந்த காலத்துல. 3-4 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கூட அந்த நினப்பு இல்லை. அங்க கூட்டி போய் இங்க கூட்டி போய் ஏதாவது கூட்டி போறியா வர்றியா? நான் கூட அப்பப்போ புலம்புவேன் என் வீட்டுக்கார்ட்ட, கௌசிக்கு என்னங்க இப்படி இருக்காளேன்ட்டு. உனக்கு அந்த எண்ணமே இல்லை. தேவையில்லாம பேசாத மல்லிகா. உனக்கு தெரியுமா எனக்கு எண்ணம் இல்லை இருக்குன்னு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நான் இருக்க இதுல போ மல்லிகா அங்கிட்டு. ஏமா இந்த பெரியமாட்ட வாயை கொடுத்துட்டு இருக்க? வாமா அங்கிட்டு. நான் தான் சொன்னேன்ல அப்பா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெட்டிக்கலாம் சேர்த்திக்கலான்ட்டு. அப்புறம் எதுக்கு இந்த பெரியமாட்ட போய் களை வெட்டு வாங்கினேன்? சொன்ன மாதிரியே ஓ வாய் மாதிரியே வளர்த்து வச்சிருக்க உன் மகளையும். இந்த வயசுல அது எப்படி பேசுது பாரு. பெரியமா எங்க அம்மாவை தான் நான் திட்டினேன். உங்களை நான் எதுவுமே பேச கிடையாது. நீங்க எதுக்காக சொல்றீங்க? எதுக்காக சொல்றீங்களா? நீ பண்ணது மட்டும் கரெக்டா? உங்க அம்மாக்கு ஏத்துட்டு பேசுறியாக்கும்? மாமா ப்ளீஸ் வாமா, ரூட்ல நின்று எல்லாரும் பாக்குறாங்க. மாமா போலாம். ஆத்தா உன் ஆத்தா கரையை இழுத்துக்கிட்டு போ வந்துட்டாளுவ. ஏன் அவளுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்கல. இவளுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. மூஞ்சிய பாரு.